வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து வழக்கமாக நம்ம செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதுங்க. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் இதை எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த ஃபிஷ் ஃப்ரை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஃபிஷ் ஃப்ரை செஞ்சாலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஸ்டைலாக தான் நீங்கள் செய்வீங்க. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் அண்ட் அதை எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: மீன், குழம்பு மிளகாய் தூள், கருவேப்பிலை, புளிக்கரைசல், தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய், சோம்புத்தூள் மற்றும் மஞ்சள் தூள். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மேரினேட் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ அதுக்கு ஒரு பிளேட்டில் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புளிப்புக்காக கொஞ்சம் புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நடுவில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு திக் பேஸ்ட்டாக நான் வந்து கரைச்சிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக வந்துடுச்சு. இதோட பதம் வந்து இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மீனையும் சேர்த்துக்கலாம். இந்த மீன் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி 2 கோடு போட்டிங்க அப்படின்னா இந்த மசாலா வந்து மீனில் நல்லா ஏறி ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இந்த மீனையும் நம்ம இதில் சேர்த்துப்போம். இப்போ இந்த மசாலாவை எடுத்து இந்த மீனோடைய ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக அதோடய வயிற்று பகுதியிலையும் அது தலைப்பகுதியிலையும் நல்லா அதோட ஸ்கின்னே தெரியாத அளவுக்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா உப்பு காரம் நல்லா ஏறி ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த மீனை மேரினேட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த மீனையும் மேரினேட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மீனையுமே நல்லா சூப்பராக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 15 to 30 மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் உப்பு காரமாக நல்லா ஏறும். இப்போ ஒரு 15 to 30 மினிட்ஸ் கழித்து இந்த மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். எப்போ நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதா இருந்தாலும் இந்த கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா அதோட வாசம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அதன் பிறகு இதில் நம்ம மீனை சேர்த்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதில் மீனை சேர்த்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த மீனை போட்ட உடனே திருப்பிடாதீங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து திருப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஒன் சைட் குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டுப்போம். பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இது இன்னும் அடுத்த ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் இது மேலே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க ஜூசினஸ் வந்து அப்படியே இருக்கும். இதை வந்து பேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மீனை வந்து 100% குக் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 95% குக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த 5% நம்ம மறுபடியும் குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த மீன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து இதோட கம்ப்ளீட் ஆகலை. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் பண்ண போகிறேன்ட்டு. அதுக்காக அதே பேனில் மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் மறுபடியும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அது நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதன் பிறகு இதில் நம்ம சோம்புத்தூளையும் சேர்த்துப்போம். இந்த சோம்புத்தூள் தான் வந்து இந்த மீனுக்கு ஒரு அற்புதமான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு மீனை மேரினேட் பண்ணி வச்சுருந்த மசாலாவுடைய பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த தட்டில் இருக்குங்க. அந்த மசாலாவை இப்போ இந்த பேனில் சேர்த்துப்போம். பொதுவாக வந்து அந்த மசாலா என்ன பண்ணுவாங்கன்னா
நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அது மேலேயே அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணுறீங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இதோட ரா ஃப்ளேவர் போடுறதுக்காக ஒரு தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கலரும் மாறணும், அது மட்டும் இல்லாமல் இதோட பச்சை வாசமும் போனோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரெட்டிஷ் கலருக்கும் வந்துடுச்சு. இதை நான் ஒரு சைடில் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மீன் எடுத்து பேனில் வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்களா மீனோட வால் பிடிச்சி தூக்கும் போது மீன் உடையவே இல்லை. அது காரணம் வந்து இந்த மீன் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மசாலாவை எடுத்து இந்த மீனோடைய ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி சாப்பிடும்போது அந்த மீன் வந்து செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இந்த மீன் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்த மீனையும் நம்ம அப்ளை பண்ணிப்போம். இப்போ இந்த அட்டகாசமான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை அழகாக ஒரு பிளேட்டில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஒரு சுவையான ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் சாம்பார் சாதம் அல்லது ரசம் சாதமுக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.